கனவு நினைவாகி இருக்கிறது. இன்று மொழி தெரியாத இடத்துல தனியாக வந்து நிற்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்று எங்களுடைய அடையாளமாக எம்ஆர் இந்த இடத்துல காணப்படுது. வாழ்க்கை என்றது வாழ்றதுக்காக. ஏன் அடுத்தவனை பார்த்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையை வந்து இழக்கணும்? உங்களால் முடிஞ்சதை உங்களோட வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டு வாழ முயற்சிங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தவன் வாழ்க்கையில கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நீங்க உருவாக்குங்க. உங்களாலையும் முடியும். எதையும் யாரும் எதிர்பார்த்து வர இல்லை. நாங்க பிறக்க எதுவும் கொண்டு வர இல்லை, போகும்போதும் எதுவும் கொண்டு போறதில்லை. இருக்கிற வாழ்க்கை காலத்துல நாங்க சந்தோஷமா வாழணும்னு சொன்னா அதற்குரிய உருவாக்கங்களை நாங்க தான் உருவாக்கணும். மற்றவங்க தருவாங்க, மற்றவங்க இது பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி வாழ்க்கை இருக்கக்கூடாது. உங்களாலையும் முடியும். ஏதோ ஒரு வகையில முயற்சிச்சு உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானதை உங்களோட லட்சியத்தை வந்து வாழ்க்கையில அடையுங்க. வந்தமாம் இருந்தமாம் வாழ்ந்தமாம் செத்தமாம் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு அடையாளத்துல ஏதோ ஒரு மூலையிலேயாவது எங்கண்ட பேர் இந்த நாட்டுல நிலைநிறுத்தணும். அது எந்த நாட்டுல வாழ்றோம் எப்படி வாழ்றோம்ன்றது அர்த்தம் இல்லை. எங்களுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும். அதற்குரிய முயற்சிகள் வந்து உங்களோட கையில இருக்கு. ஸோ உங்களால முடிஞ்ச வகையில முயற்சிங்க, உழையுங்க. அடுத்தவரை பற்றி எண்ணாது உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் யோசிச்சு நீங்க என்ன செய்யணும், எப்படி முன்னுக்கு வரணும்ன்றதை பற்றி யோசிச்சிங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களை தேடி வரும். சொல்லுவாங்க நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க நல்லதையே நினைங்க. நாங்கள் எதிர்காலத்தில் எங்கள்ட பேர் பொறியணும்னு சொல்லி யோசிங்க. கட்டாயம் ஏதோ ஒரு விதத்துல வருவீங்க. நான் கூட இந்த பிரான்ஸுக்கு வரைக்கும் யோசிச்சேன். இனம் மொழி தெரியாத இடத்துல தனியாக வந்து நிற்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி இன்று எங்களுடைய அடையாளமாக எம்ஆர் இந்த இடத்துல காணப்படுது. நான் வரைக்கும் யோசிக்கல இப்படி ஒன்று உருவாகும் என்று சொல்லி. ஆனா உருவாக்கணும் என்று யோசிச்சேன். நான் என்னுடைய கனவு நினைவாகி இருக்கிறது. இன்று நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று சொல்லி ஒரு உருவாக்கத்தை இந்த பிரான்ஸ் நாட்டில் ஐரோப்பிய நாட்டில் வந்து உருவெடுத்திருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச வகையில் உறவுகளை திருப்திப்படுத்தி மகிழ்விச்சுட்டு வாரோம். அப்போ அதே மாதிரி தான் உங்களாலையும் ஏதோ ஒன்று முடியும். ஏதோ ஒரு பகுதியில் உங்களோட பேர் சொல்றதுக்கு 4 பேராச்சும் இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி அவங்க சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் தான் அதை உருவாக்கணும். நன்றி உறவுகளே.